நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஐ மீன் என்ஐ ஆக்ட்னே போட்டுக்கிறோமே என்ஐ ஆக்ட் 1881 அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். முதல்ல நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சர்ஸ் அதனுடைய டிரான்ஸ்பரபிலிட்டி அப்போ ரைட் டு ஷூ அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதில் ப்ராமிசரி நோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ப்ராமிசரி நோட் செக்ஷன் 4ல் இருக்குது. அதுக்கப்புறம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக்ஷன் 5. அதுக்கப்புறம் செக்ஸ்னு கூட நம்ம அதை போட்டுக்கலாம் 6. இதில் இருந்து இந்த போர்ஷன் பார்த்தோம். இந்த ப்ராமிசரி நோட்டுனா என்ன, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பார்த்தோம்னா அந்த ஹோல்டர் ட்ராயர் ட்ராயி பேயி அதுக்கு அப்பால் என்ன பார்த்தோம், பேயி பார்த்தோமா, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இது போக இதில் என்ன எதுலெல்லாம் ஸ்டாம்பு வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸ்டாம்பு எதுக்கு ஸ்டாம்பு வேண்டியிருக்கு, ப்ரோனோட்டுக்கு ஒரு ஸ்டாம்பு ப்ரோனோட்னு போட்டுக்கிறேன். என்ன ப்ராமிஸ் நோட்டை ப்ரோனோட்டுக்கு என்ன வேண்டியிருக்கு, ஸ்டாம்பு ஒட்டி இருக்கணும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன இருக்குது, ஸ்டாம்பு வேண்டியிருக்கு. ஸ்டாம்பு வேண்டி இதில் ரெவன்யூ ஸ்டாம்பு ஒட்டுவோம். என்ன அதே மாதிரி செக்கை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீட் நாட் பி ஸ்டாம்புடு, அதில் ஒரு ஸ்டாம்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம அதனுடைய இதை பார்த்துட்டு வந்தோம். இதில் மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஆம்பிக்யூசி இன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது எதெல்லாம் ஆம்பிக்யூட்டியாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். கடைசியாக செக்ஷன் 25ங்கிறது அந்த மெச்சூரிட்டி, when a day of maturity is a holiday அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம நேற்றுக்கு இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே என்ஐ ஆக்டில் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 26லேருந்து 90 வரைக்கும் என்னது என்ஐ ஆக்டினுடைய என்ஐ ஆக்ட் மீன்ஸ் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டு. இதில் செக்ஷன் 25 to 90 வரைக்கும் 90 வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அப்போது என்ஐ ஆக்டில் 26லேருந்து 90 வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் முதல்ல பார்க்குறது பார்ட்டிஸ் டு நோட்ஸ்னு இந்த இடத்துல ப்ராமிசரி நோட்டை தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் செக்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க சாப்டர் 3ல் பார்ட்டிஸ் டு நோட்ஸ், பில்ஸ் அண்டு செக்ஸ். இதில் நோட்ஸ் அப்படிங்கிறது ப்ராமிசரி நோட்டு, ஃபில்ஸ் அப்படிங்கிறது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் செக். இந்த 3 சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் செக்ஷன் 26ல் இருந்து என்ன பண்ணுறாங்க, விளக்கமாக நம்மகிட்ட குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதில் இருக்கக்கூடியதில் இதில் இருந்து 45A வரைக்கும் இந்த போர்ஷனில் ஐ மீன் பார்ட்டிஸ் டு notes, fills and
செக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது போர்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, இதில் என்ன விஷயம்னா முதல் செக்ஷன் 26 எடுத்துக்கிறோம். ஆனால் 26 கெப்பாசிட்டி டு மேக் நோட்ஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக். யாரெல்லாம் இதை எழுதி கொடுக்க முடியும்? அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, மாற்றுமுறை ஆவணத்தை பொறுத்த வரையில் இருக்கக்கூடியதை யாருக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற போது அதில் ஒரு விஷயத்தை செக்ஷன் 26 உங்களுக்கு வாசிக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். எவரி பர்சன்ஸ் கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் அக்கார்டிங் டு தி லா டு விச் ஹி இஸ் சப்ஜெக்ட் may bind himself and be bound by the making, drawing, acceptance, endorsement, delivery and negotiation of promissory note, bill of exchange or check. சரியா? மைனர் இதில் என்ன பண்ணலான்னா, இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறான்னா, எவரி பர்சன் கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் அப்படிங்கிற கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் அப்படின்னு சொல்கிறான். கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங். அப்போ கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் அப்படிங்கிற வேர்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா எங்கே போய் நிற்குதுன்னா, இது நான் சொன்ன முதல்லையே என்ன ஆக்டுங்கிறது ஒரு ஒப்பந்த சட்டம் அல்லது கான்ட்ராக்ட் ஆக்டினுடைய கண்டினியூவேஷன் கூட இது சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இதில் என்ன விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கேப்பபிள் ஆஃப் கான்ட்ராக்டிங் அப்படிங்கிற போது கான்ட்ராக்ட் ஆக்டுக்குள்ளே நீங்கள் போகலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த அடிப்படையில் இதில் யாரெல்லாம் பண்ணலாமோ அவங்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி மேக், ப்ராமிசரி நோட் எட்ஸெட்ரா அப்படிங்கிறதுல வரும். இதில் என்னென்னா இந்த போர்ஷனை இதில் என்னென்னா இன்னொன்று, மைனர் மே ட்ரா, என்டாஸ், டெலிவர் அண்ட் நெகோசியேட் சச் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸோ ஆஸ் டு பாயிண்ட் ஆல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் ஹிம்செல்ஃப். அவரும் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கும் அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கிறதா தான் செக்ஷன் 26 சொல்கிறாங்க. இதுக்கப்பால் இதே கெப்பாசிட்டி தான், இதை அடுத்து உங்களுக்கு வர வேண்டியது கெப்பாசிட்டி தான். கெப்பாசிட்டி மேக்க நோட்ஸு, அதுக்கப்புறம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு அண்டு செக் அப்படிங்கிறப்போ தான் இந்த விஷயத்தை பொறுத்து செக்ஷன் 27 என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஜென்சி. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு ஏஜென்சி. இப்போது நம்ம முதல்ல பார்த்து யாரும் பண்ணலாம், கான்ட்ராக்டுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நபர்கள் இதில் ஈடுபட்டு அந்த என்ன பண்ணலாம், மாற்றுமுறை ஆவணத்தை எழுதி கொடுக்கலாம், மைனரும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். செக்ஷன் 27 பொறுத்த வரைக்கும் ஏஜென்சி. அப்போ ஏஜென்சி என்ன பண்ணலாம், ஏஜென்சி கேன் மேக் ஏ இன்ஸ்ட்ருமெண்ட், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டு அதர்ஸ். அது யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அதே சமயத்தில் என்ன பிரச்சனை இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எவரி பர்சன் கேப்பபிள் ஆஃப் பைண்டிங் himself ஆர் பீயிங் பவுண்ட் ஆஸ் மென்ஷன் இன் செக்ஷன் 26. மேலே இருக்கிற 26 தான் நோட்டிஃபை பண்ணுறாங்க. மே ஷோ பைண்ட் himself ஆர் பி பவுண்ட் பை எ டியூலி ஆத்தரைஸ்ட் என ஆக்ட் இன் ஹிஸ் நேம். என்ன பண்ணலாம், ஒரு அதிகாரம் பெற்ற முகவர் அதை என்ன பண்ணலாம், அந்த நெகோசியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுக்கலாம். A general authority to transact business and to receive discharge debts does not confer upon an agent the power of accepting or endorsing bills of exchange so as to bind his principal. An authority to draw bills of exchange does not itself import an authority to endorse. இப்போ என்ன பண்ணலான்னா, அவர் ஏஜென்சி யாருக்காக பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முதல்வருக்காக தான் பண்ணுவார். அந்த முதல்வருக்காக பண்ணால் தனிநபராக ஏஜென்சி இதுக்கு என்ன ஆகும்னா பொறுப்பாக மாட்டார். ஆனால் எப்போ அவர் பொறுப்பாகனா, அவர் தனியாகவே ஒரு கடனோ இல்லை வேறு விஷயத்துக்கோ ஒரு நெகோசியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எழுதி கொடுத்தா பொறுப்பாருன்னு ஒரு கம்பெனியுடைய ஏஜெண்டாக, ஒரு ஆத்தரைஸ்டு ஏஜெண்டாக இருக்கும்போது அதை அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவர் பொறுப்பாக மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஜென்சிங்கிறதுலேயே அதுக்கப்புறம் லயபிலிட்டி ஆஃப் ஏஜெண்ட் ஆர் ஏஜென்சி சைனிங். அப்போ என்ன அடுத்து என்ன பண்ணுறாங்க, அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. an agent who signs his name to a promised note. என்ன பண்ணுறாரு, ஏஜென்ட் who sign his name
to a promised bill of exchange or check without indicating thereon that he signs as agent or that he does not intend to thereby to incur personal responsibility. அப்படி கொடுக்கறதுனால அவருடைய பேர்லேயே கொடுக்குறாரு. ஏன்னா ஏஜென்சியாக இருக்கிறார். ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனுடைய ஏஜெண்டாகவே இருக்கிற நபர் அவருடைய பேரில் கொடுக்கறதுனாலேயே அவர் தனிநபராக பொறுப்பாக மாட்டார். சரியா? ஆனால் அவருடைய கையெழுத்து இருக்கிறதுனால அது பொறுப்பாகணும்னா அந்த மாதிரி இல்லை. இஸ் liable personally on the instrument except to those who induced him to sign upon the plea that the principal only would be held liable. இதில் தான் என்ன பண்ண முடியும்னா என்ன பண்ணணும், முதல்வர் தான் இதுக்கு பொறுப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க. இது நான் இப்போ வாசிக்கிட்டு இருக்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாமே பார்ட்டிஸ் டு நோட்ஸ் பில்ஸ் அண்ட் செக்ஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்ஷன் 29 லயபிலிட்டி ஆஃப் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சைனிங். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் லீகல் ஹேர்ஸ்னு இல்லை பாருங்களேன். இந்த ஆக்டில் லீகல் ஹேர்ஸ்னால் அது வேறு ஒரு பொசிஷன் வரும். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சட்டப்படியான பிரதிநிதித்துவம் பெற்ற நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு இறந்து போன நபருக்கு தான் என்ன வர முடியும், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வரலாம். ஆர் அதர்வைஸ் அந்த முதல்வருக்காக ஒருத்தரை இது பண்ணுற போதும் இது வரலாம். அப்போது செக்ஷன் 29 இதை அவர் ஒரு கால் சைனிங் பண்ணியிருந்தா என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப வாசிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எ டிசீஸ்டு பர்சன், பாருங்கள், இறந்து போனவனுடைய சட்ட முகவர், சட்ட பிரதிநிதி, who signs his name to a promise note, bill of exchange or check is liable personally thereon unless he express limits his liable to the extent of the assets received by him as such. ஒரு காலம் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்னா அந்த பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தில் இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம என்ன பண்ணலாம், கேட்டு வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிறது தான். லயபிலிட்டி ஆஃப் ட்ராயர் அப்படிங்கிறதுல நான் திரும்ப அந்த 30 ஆஃப் செக்ஷனை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The trier of a check having sufficient funds of the trier in his hands properly liability of trier the trier of a bill of exchange or check. இதில் பாருங்கள், trier of bill of exchange or check எது இல்லை பாருங்கள், ப்ராமிசரி நோட்டு இல்லை. இப்போது liability of trier-ங்கிற இடத்துல இப்போ பார்ட்டிஸ் டு நோட்ஸ் பில்ஸ் செக்ஸ் அப்படின்னு தான் சாப்டர் ஆரம்பிக்குது. ஆனால் செக்ஷன் 30 பொறுத்த வரைக்கும் ட்ராயர் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் இஸ் பவுண்ட் இன் இஸ் டிஸானர் பை தி ட்ராயி ஆர் அக்செப்டார் தேர் ஆஃப் டு காம்பன்சேட் தி ஹோல்டர் ப்ரொவைடட் டியூ நோட்டீஸ் ஹேஸ் பின் கிவன் டு ஆர் ரிசீவ்டு பை த ட்ராயர் அஸ் ஹியர் அண்ட் ஆஃப்டர் ப்ரொவைடர். இப்போது ஒரு விஷயம், அந்த ஒரு கால் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அல்லது செக் ஏதாவது கொடுத்து அது டிஸானர் ஆயிடுச்சுன்னா இஷ்யூ நோட்டீஸ் அப்படிங்கிறதுல ட்ராயர் மேலே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் காம்பன்சேஷனும் கேட்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் லயபிலிட்டி இன்னும் நான் உங்களுக்கு வாசிக்கணும் ஒரு கேஸையே வாசிக்கிறேன். நோட்டீஸ் ஆஃப் டிஸானர் அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் டெல்லி ஹைகோர்ட்டு ஒரு வியூ எடுத்திருக்கிறாங்க. அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. எ ட்ராயர் ஹேவிங் டிஸானர்ட் தி ஹுண்டீஸ் த ட்ராயர் would be liable to the payee provided he had due notice of dishonor. என்ன பண்ணியிருக்கணும், நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஈவன் இஃப் த டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில் accompanying the hundies had been delivered to the trial without valid acceptance. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்வாதிகா மோட்டார்ஸ் ஏஆர் 1983 டெல்லி 240 அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போக நம்ம ட்ராயரை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், பார்ட்டிஸ் டு நோட்ஸ் அண்ட் பில்ஸ் அண்ட் செக்ஸுங்கிறதுல யார் இந்த மாதிரி மாற்றுமுறை ஆவணங்களை எழுதி கொடுக்க முடியும். ஏன்னா கெப்பாசிட்டி டு மேக் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டு அதர்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம். அதில் யார் கான்ட்ராக்டுக்கு பொருத்தமானவங்களோ அவங்களாம் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏஜென்சியும் பண்ணலான்னு பார்த்தோம். ஏஜென்சியோட லயபிலிட்டியை பார்த்தோம். அதுக்கப்புறம் லயபிலிட்டி ஆஃப் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ராயருடைய லயபிலிட்டியும் பார்த்தோம். இப்போ லயபிலிட்டி ஆஃப் ட்ராயோட லயபிலிட்டி
liability of dry up check தான் கொடுக்குறாங்க. பாருங்கள் இதில் என்ன இல்லை, முதல்ல liability of dryerங்கிறதுல bill of exchange செக்கும் வந்துச்சு. இப்போது ட்ராயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக் ஹேவிங் இது என்ன, த ட்ராய் ஆஃப் எ செக் ஹேவிங் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் ஆஃப் தி ட்ராயர் இன் ஹிஸ் கேன்ஸ் ப்ராப்பர்லி அப்ளிகேஷன் டு தி பேமெண்ட் ஆஃப் செக் மஸ்ட் பே தி செக் வென் தி டியூலி ரெக்கார்டு ஸோ டு என்ன வச்சுருக்கணும், போதிய பணத்தை எங்கே வச்சுருக்கணும். இப்போ இங்கே போய் இதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா 138 நம்ம நோட்டீஸ் கொடுக்குற போது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கொடுப்போம். அதை இதோடு ஒப்பிட்டு பாருங்கள், அது வரும். திரும்ப வாசிக்கிற இந்த போர்ஷன் மட்டும், liability of drawer of check, the drawer of a check having sufficient funds of the drawer in his hands properly applicable to the payment of such check must pay the check when the duly records so do and in default of such payment must compensate the drawer for any loss or damage caused by such default. அப்போ என்ன வேண்டி இருக்கும், சில நேரத்தில் நஷ்டஈடும் கோரலாம். அப்படிங்கிறத என்னென்னு சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 31 யாருக்கு ட்ராயோட லயபிலிட்டிஸ், ட்ராயோட லயபிலிட்டிஸை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு போர்ஷனாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 34க்கு போகிறேன். அக்செப்டன்ஸ் பை செவரல் ட்ராய்ஸ் நாட் பார்ட்னர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் பண்ணியிருப்பாங்க, யார் அந்த செக்கை ஒருத்தர் அக்செப்டன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒன்று நான் உங்களுக்கு 34 படித்து பார்த்தா தான், இல்லை படித்தா தான் உங்களுக்கு தெளிவாக அது புரியும். அதுக்காக அதை வாசிக்கிறேன். Acceptance by several drawers not partners where there are several drawers of bill of exchange who are not partners. அவங்க பார்ட்னர்ஸாக இல்லாத போதே எழுதி கொடுத்துருந்தான், சரியா? Each of them can accept it for himself, not none of them can accept it for another without his authority. அந்த மாதிரியும் இதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லயபிலிட்டி ஆஃப் என்டார்சர். இப்போ என்ன, என்டார்சர் ஆர் இன்டார்சர் நீங்கள் எப்படி வேணாலும் அதை பண்ணிக்குவாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. செக்ஷன் 35 மேலே எழுதுகிறவங்களுக்கு இப்போ ஒரு செக்கோ, இதில் செக்கு தான் பெரும்பாலும் முடியக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் லயபிலிட்டி ஆஃப் என்டார்சர் செக்ஷன் 35 லயபிலிட்டி, யாரோட லயபிலிட்டி, இன்டார்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இன்டார்சர்னு வாசித்தாலும் சரி, என்டார்சர்னு நீங்கள் வாசித்தாலும் சரி, ஐ தான், சரியா? அப்படிங்கிறதுல இப்போ ஒரு செக்குக்கு மேலே எழுதுகிறாங்க, இல்லை மேலே எழுத வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன லயபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. அதை நான் வாசிக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டு தி கான்ட்ரரி, ஆவணத்தில் அந்த ஒப்பந்தத்திலே இல்லாததாக இருந்தாலும், whoever endorses and delivers a negotiation to pure maturity without in such endorsement expressly excluding or making conditional his own liability is found thereby to every subsequent holder in case of dishonor by the drawee, acceptor or maker to compensate such holder for any loss or damage caused to him by such dishonor provided due notice of dishonor has been given. இப்போ 2 இடத்துல பார்த்தீங்கன்னா, இதில் 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இங்கே சொன்னோம், என்ன பண்ண வேண்டியிருக்கு, செக்ஷன் 30 ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 35 ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. 30 செக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஏதாவது டிஸானர் ஆச்சுன்னா கொடுக்கணும். 35 அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்டார்சர் ஆர் இன்டார்சர் அவங்களோட லயபிலிட்டியில் ஏதாவது பிழை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். எவரி என்டார்சர் ஆஃப் த டிஸானர் இஸ் லயபிள் ஆஸ் அப்பான் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்ட். அப்போது மேலே எழுதுகிறவங்க அந்த ஆவணத்தில், அந்த மாற்றுமுறை ஆவணத்தில் ஏதேனும் டிஸானர் ஆனால் அவங்க அதுக்கு தான் லயபிள் ஆவாங்க அப்படின்னு செக்ஷன் 35 சொல்லுது. இப்போது 35 பொறுத்த வரைக்கும் என்ன, 35 பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கப்பால் என்ன விஷயம்னா, ஷூரிட்டிஷிப் அடுத்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடியதில் அடுத்து
39க்கு நான் போகிறேன். ஷூரிட்டி ஷிப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டி அப்படின்னு ஒரு போர்ஷனை நான் உங்களுக்கு ஒன்று நடத்தினேன். இண்டெம்னிட்டி அண்டு கேரண்டி அப்படின்னு. அப்போது இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டிங்கிற போர்ஷனில் என்ன வந்துச்சுன்னா ஷூரிட்டி ஷிப்னு வந்துச்சு. இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே என்ன இருந்துச்சு, செக்ஷன் 134 to 135 வரைக்கும் குறிப்பிட்டிருந்தது. அதுவே இந்த லயபிலிட்டிஸ்க்கும் பொருந்தும் அப்படின்னு கூட நீங்கள் இதை முடிவு பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம், சரியா? அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா, செக்ஷன் 40ல் டிஸ்சார்ஜ் ஆஃப் என்டார்சர் லயபிலிட்டி, இன்டார்சர் ஆர் என்டார்சர், இது எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் சரிதான். வேர் தி ஹோல்டர் ஆஃப் எ நெகோஷியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் தி கன்சென்ட் ஆஃப் தி இன்டார்சர் destroys, impairs the endorser's remedy against the prior party. The endorser is discharged from liability to the holder to the same extent as had been paid at maturity. இதை என்ன விஷயம்னா, அவருடைய கன்சென்ட் இல்லாமல், என்டார்ஸருடைய கன்சென்ட் இல்லாமல் பண்ணியிருந்தால் அவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவார், டிஸ்சார்ஜ் ஆகிடுவார். இன்னும் இப்போ ஒரு விஷயம், எழுதி கொடுக்குறவர் ஒருத்தர், என்டார்ஸ் பண்ணுறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. என்டார்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு லயபிலிட்டி வந்துடுதுங்கிறத நம்ம என்ன பார்த்தோம், செக்ஷன் 35ல் பார்த்தோம். ஆனால் அவர் கன்சென்ட் இல்லாமல் அதில் ஒரு ஆல்ட்ரேஷனோ ஒரு மாடிஃபிகேஷனோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தால் அதுக்கு அவர் லயபிலிட்டி ஆகிட்டு அவர் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் அப்படிங்கிற விஷயத்தை செக்ஷன் 40 சொல்லுது. அதுக்கப்புறம் அக்செப்டர் பவுண்ட் ஆல் தி இன்டார்ஸ்மெண்ட் போர்ஜ்டு. செக்ஷன் 41ல் போர்ஜ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னு கூட இதை சொல்லலாம். அதுக்கு என்ன பண்ண முடியாது, அண்ட் அக்செப்ட் ஆஃப் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆல்ரெடி இன்டார்ஸ் இஸ் நாட் ரிலீவ்டு ஃப்ரம் லயபிலிட்டி பை ரீசன் தட் சச் இன்டார்ஸ்மெண்ட் இஸ் போர்ஜ்டு இஃப் ஹி நியூ or had been reason to believe that endorsement be forged when he accepted the bill. அப்போ போர்ஜ்டாக ஒரு என்டார்ஸ்மெண்ட் பண்ணுனா என்ன பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன விஷயங்களில் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக செக்ஷன் 41 சொல்லுது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய போர்ஷனில் ரொம்ப முக்கியமானது. இதில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் வருதோ தவிர செக்கும் ப்ரோ நோட்டும் வரல. அப்போ இந்த போர்ஷனில் என்ன இருக்குது, ஃபில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது, செக்கோ ப்ரோ நோட்டையும் நோட்டிஃபை பண்ணலை. ஆனால் செக்ஷன் 26 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க, பார்ட்டிஸ் டு நோட்ஸ் பில்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு செக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, சரியா? இது இந்த போர்ஷனை நீங்கள் இது அதுக்கப்பால் இதில் என்ன விஷயம்னா, இப்போது இதில் பார்ட்டி 2ல் ஒரு போர்ஷன் இருக்குங்க. பார்ட்டி 2ல் கற்பனையாக ஒரு பேரை உற்பத்தி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. கற்பனையாக என்ன பண்ண முடியுது, ஃபிக்ஸீசியஸ் நேம், அக்செப்டன்ஸ் ஆஃப் பில் ட்ரான் இன் ஃபிக்ஸீசியஸ் நேம். இந்த ஏற்றுக்கொள்கிறதுலேயே ஃபிக்ஸீசியஸ் நேம் கொடுத்துருந்தா அப்படிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத, அண்ட் அக்செப்ட் ஆர் பில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் இன் ஏ ஃபிக்ஸீசியஸ் நேம் அண்ட் பேயபிள் டு தி ட்ராயர்ஸ் ஆர்டர் இஸ் நாட் பை ரீசன் சச் நேம் இஸ் ஃபிக்ஸீசியஸ் ரிலீவ்டு ஃப்ரம் liable to pay to any holder in due course claiming under an endorsement by the same hand as the trier's signature purporting to be made by the trier. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த போர்ஷன்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் டெலிவரினா என்ன, இதுதான். இப்போ என்ன பண்ணுறோம், செக்குன்னா அந்த பார்ட்டிஸோட கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் எழுதி கொடுக்கலாம், யார் யாருக்கு என்னென்ன லயபிலிட்டி இருக்குது, எழுதி கொடுக்குறவங்களுக்கு என்ன லயபிலிட்டி இருக்குது, என்டார்சருக்கு என்ன லயபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஜென்சிக்கு என்ன லயபிலிட்டி இருக்குது, இப்படின்னு வரிசையாக பார்த்தோம். ஆனால் அது எப்படி டெலிவரி பண்ணுறது அப்படிங்கிறத செக்ஷன் 46ல் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால், மேக்கிங் அக்செப்டன்ஸ் இன்டார்ஸ்மெண்ட் ஆஃப் ஏ ப்ராமிஸ்டு நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் இஸ் கம்ப்ளீட்டிவ் டெலிவரி ஆக்சுவல் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ். ஆக்சுவலாக இருக்கணும், இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்டிவாகவும் அது இருக்கணும். ஆஸ் between parties standing in immediate relation, delivery to be effectual must be made by the party making, accepting, endorsing the instrument or by reason authorized by him in that behalf. As between such parties and any holder of the instrument other than a holder in due course, it may be shown that the instrument was delivered conditionally or for a special purpose only and not for purpose of transferring absolutely the property
therein. A promise note bill of exchange check payable to bearer is negotiable by the delivery thereof. Promise note bill of exchange check payable to order is by the holder by the endorsement and delivery thereof. இந்த மாதிரி தான் அது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணோம், 26லேருந்து 45A வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 46ல் இருக்கக்கூடிய டெலிவரியும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நெகோசியேஷன் இல்லையா, நெகோசியேஷனுங்கிறது என்ன சொல்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதில் நெகோசியேஷன் பை சிம்பிள் டெலிவரி என்ன பண்ணுறோம், நேரடியாக டெலிவரி இருக்கணும். என்ன டெலிவரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோ நோட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு அண்ட் அனதர் திங் ஆஃப் செக்ஸ் ஷுட் ஹேண்ட் ஓவர் டு அனதர், நெகோஷியேட் பண்ணி அதை போகணும் அப்படிங்கிறது தான் நெகோசியேஷன் பை என்டார்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. நெகோசியேஷன் பை சிம்பிள் டெலிவரிங்கிறத பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 17ல் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்படின்னா தான் அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நெகோசியேஷன் பை என்டார்ஸ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்போ நம்ம 17 ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இல்லை ஆம்பிக்யூஸ் என்டார்ஸ்மெண்ட்னே கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுறாங்க. இருந்தாலும் நெகோசியேஷன் பை என்டார்ஸ்மெண்ட்டுங்கிறது செக்ஷன் 48ல் இருக்குங்க. செக்ஷன் 48ல் நெகோசியேஷன் இப்படி தான் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபரல் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பை சிம்பிள் டெலிவரி. என்ன இருக்கணும், ஃபேரர் யார், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேரர் யார் இருக்காங்களோ அவங்க ஒருத்தர்கிட்ட மற்றவங்களுக்கு ரொம்ப லகுவாக பாஸ் ஆகணும். இதுதான் அதனுடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட். அட் தி டைம் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட் த என்டார்சர் ஹேஸ் எ குட் டைட்டில் டு தி என்டார்ஸ்மெண்ட். என்ன இருக்கணும், அடுத்து என்டார்ஸ்மெண்ட்டு என்ன இருக்கணும் கேட்டால், at the time the endorsement the endorser has a good title to the instrument. இந்த என்டார்ஸ்மெண்ட் யாரோட தான் இருக்கணும், நெகோசியேஷன் பை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான். நெகோசியேஷன் பை என்டார்ஸ்மெண்ட்டுங்கிறத செக்ஷன் 48ல் சொல்லுது. அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறத அந்த போர்ஷன்லேயே சொல்கிறேன். அட் தி டைம் என்டார்ஸ்மெண்ட் த என்டார்சர் ஹேஸ் எ குட் டைட்டில் டு தி இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவருக்கு பொருத்தமான அதிகாரம் பெற்ற உரிமை பெற்ற நபராக இருக்கணும். த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஜென்யூன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னா நெகோசியேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜென்யூனாக இருக்கணும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் வில் பி டியூலி பெய்டு அட் மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டி காலகட்டத்தில் அதை பணம் கொடுக்கக்கூடியதாகவும் அது இருக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் என்டார்ஸ்மெண்ட் பண்ணலாம், அதாவது மேலே எழுதுறது. அப்படி இந்த மேலே எழுதுறது தான் நீங்கள் தமிழ் மொழியாக்கம் பண்ணலாம், அல்லது என்டார்ஸ்மெண்ட்டை நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டாலும் சரி. அதில் ஹூமே நெகோசியேட் அல்லது ஹூமே என்டார்ஸ்மெண்ட் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஹூமே நெகோசியேட்னு கூட இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் எழுதலாம் அப்படின்னா, சோல் மேக்கர் யாருக்கு உரிமை இருக்கோ அவங்க, ட்ராயர், பேயி, இன்டார்சி, ஆல் ஆஃப் செவரல் ஜாயின்ட் மேக்கர்ஸ், ட்ராயர்ஸ், பேயிஸ், இன்டார்சிஸ், negotiation instrument may, if the negotiable such instrument has not been restricted or excluded as mentioned in the 50, endorse and negotiate the same. Nothing in this section enables a maker or drawer to endorse and negotiate an instrument unless he is lawful possession. யாருக்குன்னா lawful possession ஆகவும் அது இருக்கு. lawful possession என்ன, அவருக்கு உடைமையுடையதாகவும் அது இருக்கணும். இஸ் ஹோல்டர் தேர் ஆஃப், இல்லைன்னா அவர் கையில் அது இருக்கணும். or enables a payee or endorser to endorse or negotiate an instrument unless he is a holder thereof. இப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, who may negotiate or who may endorsement அப்படிங்கிறத செக்ஷன் 51ல் சொல்லியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நெகோசியேஷனில் ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட்டு அப்படிங்கிறதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் எழுதி போடுறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு அந்த
என்டார்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரையில் என்ன இதில் என்ன பண்ணலாம், தேர் இஸ் நோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட்டு. ஃபீச்சர்ஸ் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட்டுங்கிற பிறகு எதுவும் ப்ரொசீஜர் அதில் ஃபாலோ பண்ணலை. அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆவணத்தின் முன்பகுதியிலையோ பின்பகுதியிலையோ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு சைன் இருக்கணும், அதில் என்டார்ஸ்மெண்ட்டு எழுதியிருக்கணும். அப்புறம் ரெக்வஸ்ட் தி ஹோல்டர் சிக்னேச்சர் ஆர் ஏஜெண்ட், அதில் ரெக்வஸ்ட் தி ஹோல்டரோட சிக்னேச்சர் அல்லது அவருடைய ஆத்தரைஸ்டு ஏஜெண்ட் அதில் கையெழுத்து போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் பேயி ஆர் ஹோல்டர் மஸ்ட் சைன், ஏன்னா அவங்கள யாராவது ஒருத்தர் ஏன்னா. அதுக்கப்புறம் யூஸ்டு தி பென் ஒன்லி, என்ன பண்ணியிருக்கணும், பேனாவால் தான் எழுதியிருக்கணும். என்டார்ஸ்மெண்ட் மஸ்ட் ஃபுல் வேல்யூ, என்ன இருக்கணும், முழு விஷயங்களும் முழு தொகையும் அதில் வேல்யூபிளாக இருக்கணும். இட் கேன் பி என்டார்ஸ்டு எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ், எத்தனை தடவை வேணாலும் மேலே எழுதிக்கிறலாம் அப்படிங்கிறத பிறகு சொல்கிறாங்க. இது போக உங்களுக்கு இருக்கக்கூடிய போர்ஷனை பொறுத்து அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கைண்ட்ஸ் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. சரியா? கைண்ட்ஸ் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் என்டார்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் என்டார்ஸ்மெண்ட்லேயே ஸ்பெஷல் என்டார்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சயின்ஸ் ரெக்கோர்ஸ் என்டார்ஸ்மெண்ட்டு செக்ஷன் 52ல் இருக்குது. இதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். அதுக்கப்புறம் காண்டிஜென்ட் என்டார்ஸ்மெண்ட்டு. அப்போ மொத்தம் 4 என்டார்ஸ்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் செக்ஷன் 52 உள்ளதை மட்டும் உங்களுக்கு இப்போ நான் வாசிக்கிறேன். Endorser who executes his own liability or makes it conditional. The endorser of negotiation instrument may, by express words in the endorsement, exclude his own liability thereon or make such liability or the right of the endorsee to receive the amount due thereon depend upon the happening of specified event, although such event may never happen. Where an endorser so executes his liability and afterwards becomes the holder of instrument, all intermediate endorsers are liable to him. அப்படின்னு ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க இந்த இதில், இந்த என்டார்ஸ்மெண்ட்டுங்கிறதுல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்டார்ஸ்மெண்ட்டுங்கிற போர்ஷனில் நமக்கு இதுதான் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்டோட தொடர்ச்சி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்மெண்ட். என்னதுங்க ப்ரெசன்மெண்ட்? எழுதுனா வளங்கள். ப்ரெசன்மெண்ட்னா வளங்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா டிஸ்கஷன் கூட அதை நம்ம சொல்லலாம். அது எப்படி வேணாலும் நீங்கள் இதை தமிழாக்கம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. சாப்டர் 5 ப்ரெசன்மெண்ட். எப்படிங்கிறதையும் நீங்கள் இதுதான் இதில் இருக்கக்கூடியதில் வகையில் நம்ம பார்க்கக்கூடியது. செக்ஷன் 61லேருந்து இதில் இருந்துங்க, செக்ஷன் 61லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் 90 வரைக்கும் இதை தான் நம்ம இந்த ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடியதையே நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கணும். இந்த ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 61லேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 77 வரைக்கும் இருக்குது. ஒட்டு மொத்தமாக இதில் இருக்கும் தொடர்ச்சி 77 வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறத. அதுக்கப்பால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முடிஞ்சதுக்கு அப்பால் என்ன 77 முடிஞ்சு போச்சே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது,
ஆனால் பேமெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு போர்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜபிள் லயபிலிட்டி அண்ட் நோட்ஸ் பில்ஸ் அண்ட் செக்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ப்ரெசன்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 61 to 77 வரைக்கும் உள்ளது தான் நீங்கள் இதில் எடுத்துக்கிறணும். இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் 63 எடுத்துக்கோங்களேன். ட்ராயிங் டைம் ஃபார் டெலிபரேஷன் என்ன இருக்கணும், ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுது. அந்த செக்கோ காசோலையோ இதில் இருக்கக்கூடியதில் ஹோல்டர் மஸ்ட் இப்ஸோ ரெக்கார்ட் பை த ட்ராய் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸஸ் ப்ரெசன்ட் டு ஹிம் அக்செப்ட் அலோவ் ட்ராய் 48 hours எக்ஸ்க்ளூட் பப்ளிக் ஹாலிடேஸ் டு கன்சிடர் வெதர் ஹி வில் அக்செப்ட் இட். எதுவாக இருந்தாலும் அது என்ன இருக்கணும்னா 63 பொறுத்த வரையில் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத பொறுத்தவரை 48 hours தான் அதில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன இருக்கணும், அந்த செக்கையோ இல்லையானா அந்த இதில் இருக்கிறது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பெற்றுக்கிறணும், ப்ரெசன்ட்மெண்ட் இருக்கணும், அதை கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, கொடுத்துடணும் அப்படிங்கிறத முடிவு செய்யணும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு தான் செக்கோ ப்ரோனோட்டோ இந்த போர்ஷனில் வரல. அதுக்கப்புறம் இதில் செக்ஷன் 65 ஹவர்ஸ் ஃபார் ப்ரெசன்ட்மெண்ட். அடுத்து பாருங்கள் ஹவர்ஸ். அதுக்கப்புறம் 48 ஹவர்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சரியா 63ல். அப்புறம் 65 பொறுத்த வரைக்கும் ஹவர்ஸ் ஃபார் ப்ரெசன்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட் மஸ்ட் பி மேட் டியூரிங் தி யூஸ்வல் ஹவர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் காலம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலை நேரம் அப்படின்னு போட்டிருப்பான், காலை 9 to மாலை 6ன்னு. இந்த நேரத்தில் தான் கொடுக்கணும். நீங்கள் இது போக கொடுக்குற நைட்டு 10 மணிக்கு கொடுக்கணுன்னா அது ஹவர்ஸ் ஃபார் ப்ரெசன்ட்மெண்ட்டானா அதை எடுத்துக்கிற முடியாது. அப்போது யூஸ்வல் பிஸ்னஸ் ஹவர்ஸ் அதில் தான் நம்ம அதை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வாஸ்து தான் காட்ட போகிறேன். ஏன்னா இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் பெரிய இஷ்யூஸாக அங்கே வந்ததாக கிடையாது, நீதிமன்றத்தில் பெரிய அளவில் வந்ததில்லை. அதே சமயத்தில் இந்த ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன் மற்றதில் இந்த போர்ஷன்லேருந்து அதிகமாக வினா கேட்டது மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு கால் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆஃப்டர் டேட் ஆர் சைட். என்ன இருக்குது, அந்த ஆஃப்டர் தேதிக்கு அப்பால் என்ன பண்ணலாம் ப்ரெசன்ட்மெண்ட் இருந்தால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, ப்ராமிஸ்டு நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மேட் பேயபிள் அட் எ ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப்டர் டேட் ஆர் சைட் தேர் மஸ்ட் பி ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் அட் மெச்சூரிட்டி. அதுவும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் 67ல் ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ப்ராமிஸ்டு நோட் பேயபிள் பை இன்ஸ்டால்மெண்ட்ஸ். A promised note payable by installment must be presented for payment on the 3rd day after the date fixed for payment. என்ன தேதி முடிவானதுலேருந்து என்ன பண்ணணும், அந்த 3 நாள்லேயே அது என்ன ஆகும், ஃபிக்ஸேஷனுக்கு வந்துடும். திரும்ப வாசிக்கிறேன். ப்ராமிஸ் நோட் பேபிள் பை இன்ஸ்டால்மெண்ட்ஸ், அதாவது தவணை முறையில் கொடுக்கறது, மஸ்ட் பி ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட் ஆன் தி 3rd day after the date fixed for payment of each installments. சரிங்களா. நான் பேமெண்ட் ஆன் சச் ப்ரெசன்ட்மெண்ட் ஹேஸ் தி சேம் எஃபெக்ட் ஆஸ் நான் பேமெண்ட் ஆஃப் எ நோட் அட் மெச்சூரிட்டி அப்படின்னு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ஷனில் உங்களுக்கு பெரிய அளவில் எனக்கு எட்டி வினா கேட்டது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு இதில் எல்லாத்தையுமே வாசிக்கிறேன். அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் அட் எ ஸ்பெசிஃபைடு பிளேஸ், அது ரொம்ப முக்கியம்தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 69ல் சொல்லுது. அதுக்காண்டி நாங்கள் இந்த ஏதோ ஒரு இடத்த வந்து 2 தரப்பினர்கள் தான், இது வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஆக்ட் மாதிரி தான். ஏன்னா இப்போ செக்கு கொடுக்குறோம் வாங்குகிறோம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு கொடுக்குறோம் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் வியாபார நிமித்தமாக ஒரு ப்ரோமிஷன் நோட்டு கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னா அது எந்த இடத்துல கொடுக்குறது. இப்போ ஒரு பேங்க்கில் லோனை வாங்கிட்டோம், இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு பிரகாரம் இல்லை ப்ராமிஸ் நோட்டு இப்போ லோனை வாங்கிட்டோம், ப்ரோ நோட்டை கொடுத்துருக்கோம், அப்போ எங்கே போய் திரும்ப வாங்கினா அந்த பேங்க்கில் தான் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷனு என்ன இருக்கணும். ப்ராமிஸ் நோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மேட் ட்ரான் ஆர் அக்செப்டட் பேபிள் அட் ஸ்பெசிஃபைடு பிளேஸ் மஸ்ட் இன் ஆர்டர் டு charge the maker or dryer thereof be presented for payment at
பிளேஸ், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் அதை காட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கால அந்த இடத்த குறிப்பிட்டு காட்டலைன்னா என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு கேள்வி எழுதியிருக்காங்க. ஒரு 2 இதுலேயும் இடம் குறிப்பிட்டு காட்டலை. இந்த ப்ரெசன்ட்மெண்ட்டுங்கிற பொறுத்தவரையில் நோட்ஸு ஃபிலாபெக்ஸு செக்கை பொறுத்தவரையில் எங்கே ப்ரெசென்ட் பண்ணுறது, என்ன கொடுக்கறது, எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னு ஒரு தேதி இடம் குறிப்பிட்டு காட்டலைன்னா என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, must be presented for payment at the place of business or usual residence. ஒன்று பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கிற இடத்துல பண்ணலாம், இல்லை யூஸ்வல் ரெசிடென்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் அதை கொடுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய போர்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லயபிலிட்டி ஆன் நோட்ஸ் பில்ஸ் எக்ஸ்சேஞ்ச். என்னதுங்க? டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லயபிலிட்டி ஆன் நோட்ஸ் பில்ஸ் செக்ஸ் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு இதில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஸ்சார்ஜ் எப்படி அந்த செயல்பாடு ஒரு டிஸ்சார்ஜ் செயல் வடிவத்தை டிஸ்சார்ஜ்னா பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டால் செக்ஷன் 82ல் என்ன சொல்கிறாங்க, கேன்சலேஷன் அந்த மாதிரி ஒரு எக்ரிமெண்ட்டோ இல்லைன்னா ஒரு செயல்பாடோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ப்ரோ நோட்டு இல்லை இது சம்மந்தமாக இருக்குல்ல அந்த எக்ரிமெண்ட்டில் இருக்கிறது காசோலை வழங்குறதுல இருக்கிறதுல பை கேன்சலேஷன் இருந்தால் அதிலிருந்து 2 தரப்பினருக்குள்ள ரத்தாகி இருந்தால் இல்லைன்னா பை ரிலீஸ் இல்லை பை பேமெண்ட் பை ரிலீஸ் வெளியேறிட்டாங்கன்னா யாராவது ஒரு தரப்பினருக்கு விருப்பப்பட்டோ இல்லை 2 தரப்பினர் ஒப்புதல் அளித்தோ வெளியேறிட்டான். அதுக்கப்புறம் பை என்ன இருக்குது, பேமெண்ட் பணம் கொடுத்துட்டாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸு அல்லது டிஸ்சார்ஜ் அந்த லயபிலிட்டி டிஸ்சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு செக்ஷன் 82 சொல்லுது. இதுக்கு அப்பால் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பை அலவிங் ட்ராயிஸ் மோர் தென் 48 hours அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பண்ணிட முடியுமா என்னடா டு அக்செப்ட். இதுக்கு செக்ஷன் 83ல் ஒரு போர்ஷனை வாசிக்கிறேன், அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. Discharge allowing try more than 48 hours to accept. If the holder of a bill of exchange allows the try more than 48 hours exclusively of public holidays to consider whether he will accept the same or previous parties not consenting to such allowance are therefore discharged from liable to such holder அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதுக்கு அப்பால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியதுலேயே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது வர பார்த்ததுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுனா என்னென்னு பார்த்தோம், இன்ஸ்ட்ருமெண்ட்டு யாருக்கு கொடுத்து யாருக்கு என்ன லயபிலிட்டின்னு பார்த்தோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுனா இதில் ப்ரோ நோட்டு, அதுக்கப்புறம் என்னங்க ப்ரோ நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் என்னங்க செக்கு. இப்போ ஆல்ட்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆல்ட்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது நீங்கள் வேறு எதுவும் முடிவு பண்ணிடக்கூடாது, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் இதில். இன்ஸ்ட்ருமெண்ட்டுனால் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, கத்தி கபாடாக இருக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்போது என்ன அப்படின்னா நான் செக்ஷன் 87 படிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு ரொம்ப லகுவாக புரியும். ஏன்னா அது மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் சொல்கிறேன், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்ட்ரேஷன் சொல்கிறேன். இதில் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனுங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ப்ரோ நோட்டு, செக்கு, இதுதான் இதனுடைய போர்ஷன். நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி லா பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோ நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு அண்டு செக்கு தான். இப்போது 87ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இப்போ நம்ம எஃபெக்ட் ஆஃப் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். எனி மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் எ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டர் தி சேம் வாய்ட் as against anyone who is party thereto at the time of making such alteration and does not consent thereto unless it was made in order to carry out the common intents of the original parties. இயல்பாக என்ன பண்ண முடியாது, மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஆனால் 2 தரப்பினரும் ஒத்துக்கிட்டான், நான் இதை நீ பண்ணிக்கோ ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம், அதில் ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ட்ரேஷன் பை இன்டார்ஸ். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எனி சச் ஆல்ட்ரேஷன்
If made by an endorser, discharge is endorser from all liable to him in respect of the consideration thereof. The provision of section are subject to those section 20, 49, 86 and 20, 125. இதெல்லாம் பொறுத்து தான் அது என்ன பண்ண முடியும், அந்த ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்போது இதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும், ரெண்டு பார்ட்டியும் ஒத்துக்கிறது தான். ஒத்துக்கிறாமல் இருக்கும்போது நீங்கள் வாட்டில் ஆல்ட்ரேஷன் அந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனுக்கு 87 என்ன சொல்கிறான், ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா ஒரிஜினல் பார்ட்டிஸு ஒரு இதை கன்சர்ன் பண்ணுனா என்ன பண்ணலாம்னா, இஃப் த பார்ட்டிஸ் எக்ரி டு ஆல்டர் தி இன்ஸ்ட்ருமெண்ட், ஐ மீன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் இதை மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற போது என்ன சொல்கிறான்னா, ஆல்ட்ரேஷன் ஆஃப் டேட், அந்த டேட்டில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் இல்லை கரெக்ஷன் இருந்தால் அதை பண்ணிக்கலாம். ஆல்ட்ரேஷன் ஆஃப் டைம், ஏன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரை 48 ஹவர்ஸ்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ப்ரோனோட்டை பொறுத்த வரைக்கும் அது டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். செக்கை பொறுத்தவரைக்கும் டேட் அந்த செக்கில் என்ன டேட் இருக்கோ அதுதான். ஆனால் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரை இஷ்யூ பண்ணது 48 ஹவர்ஸ்னு ஒரு ஃபிக்ஸேஷன் இருக்குது. அதனால தான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் டைம். ஆல்ட்ரேஷன் ஆஃப் பிளேஸ், இப்போ இந்த செக்கை இல்லை இந்த ப்ரோனோட்டை இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எங்கே கொடுக்குறது அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்தால். ஆல்ட்ரேஷன் ஆஃப் அமௌண்ட், ஒரு கால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போது 4000 கொடுக்க வேண்டியிருக்கும், தவறி போய் நம்ம முன்னாலே சொல்லியிருந்தோம் என்ன ஆயிருந்தால் 40,000 போட்டு வச்சுருப்பாங்க அமௌண்ட்டில். இப்போ இதில் என்ன ஆகுனா, எழுத்தால் என்ன பண்ணிருக்குன்னா 4000 எழுதியிருக்கும், எழுத்தால் என்ன எழுதியிருக்குன்னா 4000 எழுதியிருக்கும், என்னால் 40,000 போட்டிருக்கும். இந்த ஆல்ட்ரேஷனை இந்த மியூச்சுவல் கரெக்ஷன் அது ரெட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்டி, சில நேரத்தில் அந்த டைஃபோகிராஃபிக்கல் இல்லை எரராகவே பார்ட்டிஸ் நேமு தப்பாக வந்திருக்கும், அதை என்ன பண்ணிக்கலாம். ஆல்ட்ரேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இயல்பாக இது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுங்கிறதுனால பெர் ஆன 18% ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு இந்த சட்டமே வகுத்தபடியே இருக்குது. இதில் ஏதாவது குறைச்சிக்கிறதோ இல்லை கூட்டிக்கிறதோ இல்லை எழுதின மிஸ்டேக்ஸ் இருக்கிறதோ இந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் அஃபீக்ஸிங் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டாம்ப்ஸ் ஏதாவது ஒட்டுறது இருக்கும். இப்போ என்ன ஸ்டாம்ப்ஸ் ஒட்ட வேண்டியிருக்குன்னா, பிஎன் அதாவது ப்ராமிஸ்டு நோட்டில் ஸ்டாம்ப் ஒட்டுருக்கு, அதுக்கப்புறம் பிஓயு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாம்ப் ஒட்ட வேண்டியிருக்கு. இதில் ஏதாவது ஸ்டாம்ப் ஒட்டு அவன் விடுபட்டிருந்தாலோ ஸ்டாம்ப் ஒட்டி இருந்தாலோ அந்த ஸ்டாம்ப் கூடுதல் இருந்தது ஏதாவது அதில் ஒரு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது தாங்க இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ஷன்ஸு. இந்த போர்ஷன்ஸு நமக்கு இங்கே எந்த அளவுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நடத்துனதில் பெரும்பாலும் இந்த ப்ரெசன்மெண்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெகுலர் கோர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கலி வில் பி ரன் இட்டு, சரியா, அது ஆட்டோமேட்டிக் வில் பி ரன்னிங் இட்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கணும், கெப்பாசிட்டி டு மேக் ப்ராமிஸ் நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்ஸ், இதுக்கு யார் தகுதியானவங்க அப்படின்னு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். அப்புறம் ஏஜென்சி கையெழுத்து போடுறது, ஏஜென்சியோட லயபிலிட்டி, இதெல்லாம் என்ன பண்ணலான்னா கோர்ட்டில் கேள்வியாக வரும். ட்ராயரோட லயபிலிட்டி, ட்ராயிஸோட லயபிலிட்டி, அதுக்கப்புறம் என்டாஸோட லயபிலிட்டி, சூரிட்டிஷிப்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம், அதுக்கப்புறம் நெகோசியேஷனாக என்ன, அப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் நெகோசியேஷனாக என்ன, இதெல்லாம் இங்கே ரெகுலர் கோர்ஸ் நடக்கிறது. இதில் பெரிய அளவில் கோர்ட்டில் டிஸ்பியூட்ஸ் வராது. எதில் வரும் அப்படின்னா, கெப்பாசிட்டி டு மேக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறதுல சில நேரத்தில் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரும், அப்புறம் லயபிலிட்டிஸில் வரும். இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து பண்ணுவோம். அடுத்த இந்த ஆக்ட் என்ன ஆக்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த செஷனில் ஐ வில் பி கம்ப்ளீட்டட் ஆல் திங்ஸ் ஃபார் யுவர்ஸ், சரிங்களா. எதுவாக இருந்தாலும் இதை தொடர்ந்து பாருங்கள். மகிழ்ச்சி.